நடத்தின நல்லவர். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya ஹalleluya தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. The Lord God Almighty reign. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. It's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற சுவாசமுள் யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, துதிக்கவே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். தேவனை ஆராதிக்கவே தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இதனால் நானும் சாம் ஹட்சன் இருவரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை செய்வது நல்லது. கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்த போது கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் மகிமையாக இறங்கி வந்தார். நீங்கள் ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் மகிமையாக உங்கள் வீட்டை நிரப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Shall we close our eyes and look up to God? Oh gracious heavenly Father God, we come to your throne of grace. உம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் ஓடி வருகிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஏக்கங்களை பாரங்களை நீர் அறிந்திருக்கிறேன். எங்கள் சஞ்சலங்களை நீர் அறிந்திருக்கிறேன். எங்கள் மனதில் இருக்கிற கேள்விகளை நீர் அறிந்திருக்கிறேன். Lord, you know our burden, you know our tears, you know our cry. Perfect everything, O Master. Lord, speak with us, O God. Lord, speak with us, O God. இந்த நேரத்தில் உம்முடைய மகிமை வெளிப்பட போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருக்கும் கேள்விகளுக்கு பதிலாக இந்த நிகழ்ச்சி இருப்பதாக. Let it be an answer for all the questions they have in the mind. பரலோகத்தின் சந்திக்கிற நேரமாக. Let it be a heavenly visitation. தேவனுடைய தொடுதலை உணர்கிற நேரமாக. A touch from God. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நேரமாக இருப்பதாக. Let it be a time of hearing the voice of God. இந்த நிகழ்ச்சி முழுவதும் உடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. In Jesus name we pray. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை துதிப்பது நல்லது. ஓ கர்த்தரை, ஓ ஆரவாரத்தோடு கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போமா. ஓ தேவன் நல்லவர், அவர் மகிமையான காரியங்களை செய்வார். He is a good God and he has great things for us. Amen. உற்சாகமாக
மகிழ்வோம் மகிழ்வோம் தீனாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காதே காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவன் எத்தனை கரிசனம் உள்ளவர். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உயர்ந்தவராக இருந்த போதிலும் தாழ்மை உள்ளவனாக நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். Though God dwells on high, but yet his eyes are focused on low people, ordinary people like us. சாதாரண மண்ணாக நம்மை தான் அவர் நோக்கி பார்க்கிறார். எவ்வளவு அன்பு நம்ம மேல் வைத்திருக்கிறார். அந்த அன்பை எண்ணி ஆண்டவரை ஆராதிப்போமா. Surely think about the great love God had looked upon us. What a great love. அந்த மாறாத அன்பை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, ஆண்டவருக்கு துதி பலியை செலுத்துவோம். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை,
உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே என் மனம் வாழும் நீரறிவி என் மனம் விருப்பங்கள் பார்த்து கொள்வே என் மனம் வாழுங்களை நீரறிவி என் மனம் விருப்பங்கள் பார்த்து கொள்வே ஒளியின் பாதைகளில் உடன் வருவீர் சோர்ந்திட்ட நேரமெல்லாம் பலன் தருவீர் ஒளியின் பாதைகளில் உடன் வருவீர் சோர்ந்திட்ட நேரமெல்லாம் பலன் தருவீர் துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆம், துதி கனம் அவருக்கு மாத்திரதான். எத்தனை நல்ல தேவன் நம்முடைய தேவன். இதனால நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த போது என்ன வார்த்தை பேசலாம் என்று while I was waiting and praying just for you, God gave this verse. 1 Samuel chapter 26 verses 25 says, Then Saul said to David, Blessed be thou, my son David. Thou shalt both do great things and also shalt still prevail. 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகள் யாரை பார்த்து சொன்னார் என்றால், இஸ்ரவேலை நாட்டை ஆளுகை செய்கிற ராஜா ஒரு சாதாரண தாவீதை பார்த்து சொல்லுகிறார். இந்த தாவீது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக இருந்தார். பிறகு சவுல் அரண்மனையிலே கீர்த்தியங்களை வாசித்து சவுல் ராஜாவுக்கு இளைப்பாறுதலை தருகிற ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன். அந்த தாவீதை பார்த்துதான் சவுல் இவ்வாறாக சொல்லுகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தாவீது சவுலால் பகைக்கப்பட்டவனாக இருந்தான். இந்த சவுல் 14 தடவை தாவீதை கொல்லும்படி எத்தனைத்தார். ஏன் தெரியுமா? எப்பொழுது தாவீது கோலியாத்தை கொன்ற போது ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இது சவுல் கேட்டபோது பொறாமை வந்தது, கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. My dear brothers and sisters, King Saul looked at David and said these words. David was an ordinary shepherd. Later he became a musician, comforting the king Saul. He was an ordinary servant for King Saul. More than that, King Saul hated David and he wanted to kill him 14 times. He wanted to kill him. He made an attempt, but he was not able. Why he was so angry upon him? When David overcame and
took over Goliath, everyone recognized David and said, Saul killed 1,000, but David killed 10,000. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. என் அருமை காதலால் சவுலுக்கு ஒரே கோபம், ஒரே எரிச்சல். இதே போலதான் பிசாசனும் நம்மேல் கோபம் அடைகிறவனாக எரிச்சல் அடைகிறான் இருக்கிறான். அதான் நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை, சந்தோஷத்தை, குழப்பத்தை கொண்டு வருகிறான். Just like Saul was angry on David, jealous on David, even the Satan is so jealous and angry about us. You know why? ஏன் சாத்தான் நம்ம மேல் கோபத்தோட எரிச்சலோட இருக்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தாவீதை நேசித்ததை பார்த்து சவுல் பொறாமை கொண்டான். When Saul saw that people loved David, Saul was so jealous. The devil is jealous about us. You know why? Because God loves us so much. சாத்தான் நம்ம மேல் பொறாமை கொள்கிறவனாக, எரிச்சல் அடைகிறவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். மேலும் வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 8:5 வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், இந்த சாத்தான் நம்மை பார்த்து கோபப்படுகிறதுக்கு, பொறாமைப்படுகிறது, எரிச்சல் எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 8:5 சொல்லுகிறது, நீ அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையிலும் கனத்திலே அவனை முடிசூட்டினீர். You know why the devil is so jealous and angry about us? Psalms 8:5 says, for thou hast made him a little lower than the angels, but crowned him with glory and honor. தேவ தூதர்களை காட்டிலும் மனிதனை தேவன் சிறியவனாக உண்டாக்கி இருந்தாலும் கனத்திலே, மேன்மையிலே தேவன் முடிசூட்டினார். இந்த சாத்தான் ஒரு தேவ தூதன், லூசிபர். அவன் பார்த்தான், எனக்கு இல்லாத ஒரு மேன்மையை மனுஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்னை காட்டிலும் சிறியவனாக உண்டாக்கி இருந்தாலும் அவனுக்கு மேன்மையும் கனத்தை கொடுத்திருக்கிறார். ஆதல் தான் உண்மையில் பொறாமை. He is so jealous about you. மேலும் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த பிசாசனம் நம்மை பார்த்து கோபப்படுகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 8:6 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதம் கீழ்ப்படுத்தினீர். Another reason why the devil is angry and he so wants to destroy us. Psalms 8:6 says, for thou hast made him have domain over the works of thy hands, for thou hast put all things under his feet. தேவன் சகல அதிகாரத்தை மனிதனாக நமக்கு தேவன் தந்தது மாத்திரமில்லை, சகல அதிகாரத்தை அவனுடைய கால் கீழ் தேவன் வைத்தார். பாருங்கள், அதுதான் பிசாசுக்கு கோபம். ஆதல்தான் பொல்லாத மக்களை, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறார், நம்மை அழிக்க நினைக்கிறார், நம்ம சமாதானத்தை கெடுக்க விரும்புகிறார். ஆனா பரிதாபம் என்ன தெரியுமா? தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். அதிகாரம் இல்லாத பிசாசை பார்த்து தான் பயந்துட்டு இருக்கிறோம், கலங்கிட்டு இருக்கிறோம். We are afraid about the devil who doesn't have a power. God has given us the authority. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ பூமியில எதை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறாயோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். God says, whatever you loosen, it should be loosened in heaven. Whatever you bind on earth, it shall be bound in heaven. கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சூழ்நிலை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, இது நடக்காது, முடியாது என்று தோல்வியான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாயா? நெகட்டிவான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாயா? உன் அதிகாரத்தை பயன்படுத்து. இந்த படிப்பு வராது, நான் பாஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப கஷ்டம், இந்த பாடம் எனக்கு புரியல. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவைகளை மேற்கொள்ள. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவிசுவாசம் நெகட்டிவ் வார்த்தைகள் நாவில் வருகிறதா? என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய அன்பு ஆவிக்குரிய தகப்பனார், நான் அதிகமா நேசிக்கிற போதகர்
பிரதர் சாம் ஜெபத்திரி ஒரு நாள் அவருடைய வீடியோ கேட்டேன். அவர் சொன்னார், அவிசுவாசம் வார்த்தைகள் வருகிறதா, பயம் நிறைந்த வார்த்தைகள் வருகிறதா, சோர்வையான வார்த்தைகள் வருகிறதா, நெகட்டிவான வார்த்தைகள் வருகிறதா, உன் நாவை கட்டு. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத உன் பேரை சொல்லி உன் நாவை கட்டு. இனி அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு இயேசுவின் நாமத்தில் கட்டளிடு. தேவ ஆவியினால் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசு. கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்து இருந்து பார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவிசுவாச வார்த்தைகளுக்கு இடம் இருக்காது, பயமான வார்த்தைகளுக்கு இடம் இருக்காது. My dear spiritual father, brother Sam Jubathar, he said, whenever negative words come, when words of fear come, when words of depression comes from your mouth, rebuke it in the name of Jesus and start praying and get filled with the Spirit of God and speak the language of God, the gift of tongues, and you will see the negative words will vanish away from your mouth. Any words of faith, only words of anointing, words of power, words of authority will proceed. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, பிசாசுக்கு தெரியும் கர்த்தர் தேவதூதரின் சக்தியிலும் சிறியவனாக மனிதனை உண்டாக்கியிருந்தாலும் தேவன் கனத்திலும் மேன்மையிலே கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். Remember, you're a vessel of glory, you're a vessel of honor. கனத்தின் பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நீ தாழ்ந்திருப்பதில்லை, உயர்ந்து நிற்பார். உன் வேலை ஸ்தலத்தில் எல்லாருக்கும் முன்பாக தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்று அழுதுட்டு இருக்கிறியா? பிரதர் சாமுவேல் கைக்கு எட்டினது வாய்க்கட்டல் போல அநேக காரியங்கள் எழுந்தது எண்ணி உடைந்து போன நிலையில் வந்திருக்கிறாயா? என் அன்பு சகோதரியே, எல்லாரும் பேசுகிறது போலதான் எல்லாருக்கும் முன்பாக குறைப்பட்டு இருக்கிறேன், குறைவான மதிப்பெண்களின் படிப்பில் வாங்குறேன். Are you saying just like people are making fun, I'm getting little marks in my examination, I'm just low before everyone, I'm a vessel of fun before people, கேலியான பாத்திரமா இருக்கேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த வியாதி நீருமா, இந்த பிரச்சனைகள் மாறுமா, என் கடன் பிரச்சனை தீருமா, என் குடும்பத்தின் சூழ்நிலை மாறுமா என்று கலங்கிக் கொண்டு வேதனையோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? Are you come to a conclusion saying, இனி இந்த கல்யாணம் நிலைத்திருப்பது ரொம்ப கஷ்டம், டிவோர்ஸ் தான் என் பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லி உன் பிரச்சனையை பார்த்து ஓட பார்க்கிறாயா? கர்த்தர் உன்னை கணவர் மனைவியாக இணைத்திரு. It is God who united you as an husband and wife. Don't take an hasty decision. கர்த்தர் இணைத்தது மனிதன் பிரிக்க கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. Why are you taking a decision? உன் பிரச்சனை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சவுல் தாவீதை கொல்லும்படி எத்தனைத்தான், அழிக்கும்படி எத்தனைத்தான். ஆனால் அந்த தாவீது தான் சொல்லுகிறார், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய் என்று அவர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? The Saul who wanted to destroy David, kill David, why did he look at David and say, David, you are a blessed man and you shall increase forth in glory and honor? What was the reason? என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் 1 சாமுவேல் 26 அதிகாரம் 1 25 வசனத்தை நீங்க படிப்பீரனா, ஒரு நாள் தாவீது குகையிலே ஒளிந்து கொண்டிருந்த போது சவுல் அந்த குகை வெளியிலே இருந்தான். அவரை கொல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாம இருந்தா என்ன செய்திருப்போம்? பழிக்கு பழி ஒருவேளை வாங்கியிருக்கலாம். ஆனா தாவீது சவுல் காட்டின தீங்குக்கு ஈடாக பழிக்கு பழி தீங்கு செய்யாமல் அவர் திரும்பி எப்படி அது பதில் கொடுத்தார் தெரியுமா? தன்னோட அன்பை காட்டினார். அவரை கொல்லவில்லை, உயிர் தப்பிக்க விட்டார். My dear brothers and sisters, when there was an opportunity for David to kill Saul, he did not kill him. He said, how can I lay my hands on an anointed man, King Saul? Though Saul wanted to kill him, but in return he did not show enmity. He did not show, David did not show enmity, David did not show hatred, but he showed the love. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அதைதான் இவரால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சவுல் புரிந்து பிறகுதான் அவர் சொல்லுகிறார், தாவீதே,
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், மென்மேலும் பலப்படுவாய். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:7 அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாய் இருப்பார்கள். The Bible says in Proverbs chapter 16:7, if a man's ways are pleasing unto God, even his enemies will be peace with him. உனக்கு சத்துருவாய் இருக்கிற காரியம் என்ன? ஆபீஸ்ல ப்ரொமோஷனுக்கு சத்துருவா ஒரு மனுஷன் இருக்கிறானா? உன் அதிகாரி இருக்கிறானா? உன் குடும்பத்துக்கு விரோதமாக உன் சொத்தை பிடுங்கிட்டார்களா? கவலைப்படாத, ஆண்டவரை நோக்கி ஒப்புக்கொடு, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. அவர்கள் செய்த தீமைக்கு தீமை அல்ல, அன்பை காட்டிப்பார், உன் பாசத்தை காட்டிப்பார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அதே நபர்களுக்கு முன்பாக தயவை கட்டிடுவார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் அன்பு மகனே, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். என் அன்பு மகன் ஜோசப் அநேக காரியங்களை குறித்து உடைந்த நிலையிலே சஞ்சலத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரதர் எபினேசர், நீ எதிர்பார்த்தது அல்ல, நீ விரும்பினது அல்ல, அதை காட்டிலும் பெரிதானவைகளை உன் கண்கள் காணும்படி செய்வார். அன்பு சகோதரர் வனிதா, மீண்டும் மீண்டும் இந்த பேர் எனக்கு முன்பாக வருகிறது. உன் சரீரத்தில் படுகிற பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும். அன்பு சகோதரி சாந்தி, உன் மனதில் படுகிற வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும். God knows the burden and the trouble that you are going through. அவரை நோக்கி பார்க்கிற உன்னை, அவரை பிரியப்படுத்துகிற நினைக்கிற உன்னை சந்தோஷத்தால் சமாதானத்தால் எழுந்து போன நன்மைகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோட வேதனையோட பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி. நிறைவன் கரம் அவருடைய கண்ணீர் களிப்பாக மாறுவதாக, அவருடைய சஞ்சலங்கள் மாறுவதாக, அவருடைய வேதனைகள் மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய உயிர் தந்த வல்லமை இறங்கட்டும், ஒரு தைரியத்தை தாங்க. தேவ கரம் அவர்களோடு இருக்கட்டும். அவர் வடித்த ஒவ்வொரு கண்ணீரை மாற்றி எழுந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம் தேவன் நல்லவர், அவர் நன்மையான திட்டங்கள் வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.